திருமணத்திற்கு பத்திரிக்கை அடிக்கிற கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு போய் 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ற மாதிரி எதுக்காவது பயன்படுமா? வாங்கி பாப்பாங்க, பார்த்துட்டு தூர போட்டுருவாங்க. வீட்டுல தண்ணி சிந்துச்சுன்னா இந்த பத்திரிக்கையை கொண்டு தான் முக்குறது. குழந்தை ஆயி போச்சுன்னா அந்த ஆயை துடைக்கிறதுக்கு தான் இந்த பத்திரிக்கை உதவும். வேற எதுக்கு உதவ போகுது? அதுக்கு எதுக்கு 10 ரூபாய், அதுக்கு எதுக்கு 5 ரூபாய், அதுக்கு எதுக்கு 20 ரூபாய் நடக்குது? இதெல்லாம் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிறது. பெரிய அளவுக்கு பேர்லாம் போடுவாங்க. நிகழும் ஹிஜ்ரி சங்கையான ஆண்டில் தீன்குல செல்வன், யார் அவருக்கு பட்டம், இந்த தீனுக்காக வேண்டி ரொம்ப பாடுபட்டார்ல, அவர் பேரை போட்டாவும். அடுத்து இந்த பக்கம் பெண்ணுக்கு தீன்குல செல்வி, யாரு அவ? தீன்குல செல்வி. பள்ளிவாசல் ஊர்ல எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாது. குர்ஆன் எடுத்து ஓதுமானா ஓத தெரியாது. 2 பேருக்கும் தான், 2 பேருக்குமே பள்ளிவாசல் எங்க இருக்குன்னு தெரியாது, குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது. ஆனா பட்டம் மட்டும் என்ன? தீன்குல. அவர் தீன்குல செல்வன், இவர் தீன்குல செல்வி. அது போக திருமண நேரத்தை அந்த பத்திரிகையில குறிப்பிடுவாங்க. பெரியவர்கள் நிச்சயித்தபடி காலை 10:30 இருந்து நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேளையில் இந்த நேரத்துல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் சாயங்காலம் கல்யாணம் பண்ணா என்ன? அது என்ன 10:30 இருந்து 12 மதியம் 1 மணி கல்யாணம்னு சொன்னா என்ன? நல்ல நேரம். எப்படி பிற சமுதாயத்தவர்கள் நாள் பார்த்து, நேரம் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, குறி பார்த்து, ஜோசியம் பார்த்து வைக்கிறார்களோ, அது அவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறதோ, அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி இஸ்லாம் என்கிற பேரில் நடைமுறையில புகுத்த முடியும்? முபாரக்கான வேலை, நல்ல நேரம் வேறு வார்த்தையில சொல்றாங்க. இது மூட நம்பிக்கை இல்லையா? இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்திற்கு எதிரானது இல்லையா? நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்த நடைமுறைக்கு மாற்றம் இல்லையா? நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தராத வீண் விரயத்தின் அடிப்படையில் பல பொருளாதாரங்களை செலவு செய்கிறார்கள். ஆடம்பரம், அனாச்சார செலவுகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் முழுமையான வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய மார்க்கம். ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் என்னென்ன வேண்டுமோ அவை அனைத்தையும் எந்தவித குறைவும் இல்லாமல் வழங்கக்கூடிய முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது அதனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு வெறுமனே தொழுகை செயல்பாட்டு முறையையும் அல்லது இஸ்லாத்தின் ஏனைய கடமைகளான நோன்பிருத்தல், ஜக்காத்து உள்ளிட்ட வணக்க வழிபாட்டு முறைகளை பற்றி மட்டுமே பேசக்கூடிய மார்க்கம் அல்ல. இந்த வணக்க வழிபாடுகளை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும், இந்த வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படிப்பட்ட நெருக்கத்தை பெற வேண்டும் என்று இவற்றையெல்லாம் நமக்கு கற்றுத்தருவதைப் போலவே அன்றாடம் நம்முடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சின்னஞ்சிறிய நிகழ்வுகளை கூட எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இப்போ உலகில் உள்ள ஏனைய மதங்களை, ஏனைய கோட்பாடுகளை எடுத்துக்கொள்வீர்களேயானால், ஆன்மீகம் என்றால் அவர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு வழிபாட்டு தலத்திற்குள்ளே செல்கின்ற பொழுது அந்த வழிபாட்டு தலத்திற்குள்ளே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லும். அந்த வழிபாட்டு தலத்தை விட்டு வெளியே வந்து விட்டால் அந்த மதம் அவர்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலையும் வழங்கக்கூடியவையாக இருக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பள்ளிவாசலில் மாத்திரம் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருவதோடு நிற்கவில்லை. இஸ்லாம் என்பது பள்ளிவாசலை தாண்டியும் இருக்கிறது. வியாபாரத்தில் இஸ்லாம் இருக்கிறது, குடும்பத்தில் இஸ்லாம் இருக்கிறது, நம்முடைய பேச்சில் இஸ்லாம் தலையிடும், நாம் உடுத்தக்கூடிய ஆடை, நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் என அனைத்திலையும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பரிபூர்ணமான வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம். எந்த அளவிற்கு ஒருவர் இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார், சிறுநீர் கழிக்க செல்கிறார் என்றால் அவர் எவ்வாறு சிறுநீர் கழிக்க வேண்டும், அதில் தூய்மையை எந்த விதத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். நகம் வெட்டுவதை பற்றி பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். நாம் உடுத்தக்கூடிய ஆடை ஒழுங்குமுறைகளை பற்றி, என்ன வகை ஆடையை உடுத்த வேண்டும், என்ன வகை ஆடைகளை உடுத்தக்கூடாது என்று முஸ்லிம்களுக்கு போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இப்படி அனைத்திலேயும் ஒரு மனிதனினுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவன் தும்முவதில் கூட இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டும். லேசா தும்முவார், நீ தும்மினால் என்ன சொல்ல வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய மார்க்கம். அடுத்தவர் தும்மும் பொழுது அவர் இறைவனை புகழ்ந்தால் அவருக்காக நாம் என்ன பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய மார்க்கம். ஒரு பிரேதம் நம்மை கடந்து கொண்டு செல்லப்பட்டால், ஒரு ஜனாசா, ஒரு மரணித்த உடல் நம்மை கடந்து கொண்டு செல்லப்படுகிறது, அப்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
அது முஸ்லிமுடைய பிரேதமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவருடைய பிரேதமாக இருந்தாலும் சரி எழுந்து நிற்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வதை தடை செய்கிறது. அது அவனுக்கு ஆணவத்தை கொடுத்துவிடும், அகம்பாவத்தை ஏற்படுத்திவிடும். அதனால எழுந்து நின்று மரியாதை செய்யக்கூடாது. அதுவே ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய உடல் நமக்கு அருகாமையில் கொண்டு செல்லப்பட்டால் அந்த உடல் முஸ்லிமாக இருந்தாலும் இந்துவாக கிறிஸ்துவாக எந்த மதத்தை சார்ந்தவருடைய உடலாக இருந்தாலும் சரி அங்கே யாரும் அமர்ந்து நிற்கக்கூடாது. அமர்ந்திருக்காமல் அவர் எழுந்து நிற்க வேண்டும். அந்த பிரேதம் நம்மை கடந்து செல்லும் வரை எழுந்து நிற்க வேண்டும். இப்படி இந்த அளவிற்கு நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. காரணம் என்ன? இது முழுமையான வழிகாட்டுதலை கொண்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், என்னுடைய அருட்கொடையை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக தீனாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இறைவனால் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிற காரணத்தினால் ஒரு முஸ்லிமுடைய அனைத்து நிகழ்வுகளிலேயும் அவனுடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய எல்லா தருணங்களிலேயும் இஸ்லாம் தீர்மானிக்கிறது. இந்த நிகழ்வை நீ இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நீ இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய வியாபாரத்தை நீ இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் சொல்லித் தருகிறது. முஸ்லிம்னு சொன்னா வெறுமனே பள்ளிவாசல் ஐவேளை தொழுவதோடு அவருடைய கடமை நின்று விடுவதில்லை. முஸ்லிம் என்றால் ரமலான் மாதம் வருகின்ற பொழுதெல்லாம் நோன்பு நோக்கிறார். அத்தோடு நாம் முஸ்லீம் ஆகிவிட்டோம், அல்லாஹ் நமக்கு சொன்ன கடமையை நாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டோம் என்று அவர் திருப்தி அடைய முடியாது. தொழுகையை தாண்டி நோன்பை தாண்டி நம்முடைய வாழ்வில் இஸ்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி அமைத்துக் கொள்ள சொல்கிறதோ அதன்படி செயல்படும் பொழுதுதான் முழுமை முஸ்லீமா நம்ம மாறுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டான். இறை தூதர்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எண்ணற்ற உயர்வுகளை வழங்கியிருக்கிறான். அந்த சிறப்புகளை அவர் ஒருங்கே பெறுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வால் பாராட்டப்படுகிறார். தன்னுடைய நண்பர் என்று போற்றப்படும் அளவிற்கு ஒரு உயரிய அந்தஸ்தை அடைவதற்கு எது காரணமாக இருந்தது? அல்லாஹ் சொன்ன அனைத்தையும் அவர் ஏற்று கட்டுப்பட்டு நடந்ததுதான் காரணம். வெறும் தொழுகையில் மட்டுமல்ல, ஏனைய வணக்க வழிபாடுகளின் போது மாத்திரமல்ல, முழு வாழ்க்கையையும் அல்லாஹ் அதனை சொல்லி காட்டுகிறான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இறைவன் இப்ராஹிமிற்கு கட்டுப்படு என்று சொன்ன பொழுது கால அவர் சொன்னார், அஸ்லம் து லி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த கட்டுப்படுதலுக்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவ்வளவு புகழ்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு உயரிய அந்தஸ்தை வழங்கினான். ஏன்? கட்டுப்படுன்னு சொன்னா போதும். தொழுகையில கட்டுப்படணுமா? ஓகே. வணக்க வழிபாடுகளில் கட்டுப்பட வேண்டுமா? கட்டுப்படுகிறேன். குடும்பத்தை பாலைவனத்தில் கொண்டு போய் விட வேண்டுமா? விடுகிறேன். மகனை அறுத்து பலியிட முன்வர வேண்டுமா? வருகிறேன். அனைத்திற்கும் தயார்னார். இல்லை, நான் தொழுகையை மட்டும்தான் செய்வேன், பிள்ளையாருக்கு சொன்ன அதுக்கு நான் தயார் இல்லை என்று இப்ராஹிம் நபி சொல்லலை. நான் தொழுகையில் மாத்திரம்தான் உனக்கு கட்டுப்படுவேன், காபத்துல்லாவில் வழிபாடு செய்வதில் மட்டும்தான் உனக்கு நான் கட்டுப்படுவேன், குடும்பத்தை பாலைவனத்தில் கொண்டு போய் விட சொன்னா அதை நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லலை. இறைவா, நீ என்ன சொன்னாலும், என் வாழ்க்கையில் நடைபெறுகிற எந்த ஒரு காரியத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு நீ சொன்னாலும் அதை நான் முழுமையாக ஏற்றி நடந்து கொள்வேன், முழுமையான முறையில் என்னுடைய கட்டுப்படுதலை வெளிப்படுத்துவேன் என்று இப்ராஹிம் நபி சொன்ன காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு புகழாரம் சூட்டுகிறான். இன்னைக்குள்ள முஸ்லிம்கள்ட்ட உள்ள பிரச்சனை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இப்ராஹிம் என்று பெயர் சூட்டி மகிழ்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இறைவனுக்கு தம்முடைய முழுமையான கட்டுப்படுதலை வெளிப்படுத்தினார்களோ அதில் குறை வைக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட தயார், ஆனால் சிலதுல மட்டும்தான் கட்டுப்படுவேன்.
தொழுகையில மட்டும்தான் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன், நோன்புல மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன். திருமணமா அதுல அல்லாஹ் சொன்ன மாதிரிலாம் நடந்து கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதை நான் பார்க்க இயலாது. திருமணம் என்று வந்து விட்டால் ஊர் உலகம் எப்படி சொல்லுது, காலங்காலமா ஒரு திருமணம் எப்படி நடக்குது, என்னுடைய முன்னோர்கள் வழி வழியாக இந்த திருமணத்தை எப்படி நடத்தி காட்டினார்கள், அப்படித்தான் நான் பண்ணுவேன். திருமணம் என்று வருகின்ற பொழுதுதான் ஏராளமான பல முஸ்லிம்கள் மார்க்கத்தினுடைய உபதேசங்களை, அறிவுரைகளை பின்னுக்கு தள்ளி விடுகிறார்கள். திருமணத்தில் இஸ்லாம் தலையிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் திருமணத்தை நடத்த முடியாது. அப்படிலாம் நடத்த முடியுமா? இன்னைக்குள்ள காலத்தில் இப்படியா? ஊர் உலகத்தில் ஒரு திருமணம்னா எப்படி நடக்குது, அப்படித்தான் பண்ண முடியும். சிம்பிளா பண்றதுன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. ஒரு திருமணம்னு சொன்னா இன்றைக்கு சமுதாயம் ஏராளமான எதிர்பார்ப்புகளை, அதற்கென்று ஒரு வடிவத்தை வைத்திருக்கிறார்கள். பெரிய அளவுல பந்தல் இருக்கணும், வண்ண விளக்குகள் இருக்கணும். அப்படிலாம் இல்லாம ஒரு குடும்பத்தில் சிம்பிளா கல்யாணம் பண்ணாங்கன்னு வைங்க, இது என்ன கல்யாணம் கூட, எது கல்யாண வீடுனே தெரியல. ஒரு மாலை இல்லை, பந்தல் இல்லை, லைட்ஸ் இல்லை, அலங்காரம் இல்லை, பெயிண்ட் இல்லை. பாருங்க, 10 ஊர்ல எந்த வீடு கல்யாண வீடுனே தெரியல. இப்படியா கல்யாணத்தை பண்றது? கல்யாணம்னா அந்த வீடு தனியா துண்டா தெரிய வேண்டாம், தெரு முழுக்க பந்தல் போட வேண்டாம். திருமண கல்யாணம் நடைபெறுகிற வீட்டில் மட்டும் விதவிதமா வாசனை வர வேண்டாமா? அதுக்கு முன்னால ஒரு வாழை மரத்தை நட வேண்டாமா? ஒரு பந்தல் போட வேண்டாமா? பூ அலங்காரம் பண்ண வேண்டாமா? என்று பல விஷயங்கள். அப்ப நம்ம முதலில் நாம் நினைவு கொள்ள வேண்டிய அம்சம் என்னன்னா, நம்முடைய மனோயிச்சைப்படி நம்ம நடக்கக்கூடாது. மனோயிச்சைப்படி குறிப்பிட்ட சில விவகாரத்தில் மாத்திரம் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் நடந்துவிட்டு நம்ம முஸ்லீம் ஆகிட்டோம், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச முஸ்லீம் நம்ம தான்ப்பா, நம்மளை தவிர்த்து வேறு யாரையும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுங்கிற அளவுக்கு நாமே ஒரு கற்பனை கோட்டையை கட்டிவிடக்கூடாது. அப்படிதான் முஸ்லீம்கள் நினைக்கிறாங்க. கரெக்டாக தொழுதுட்டோம், ரமலான்ல நோன்பு வச்சுட்டோம், முடிந்த ஏழைகளுக்கு முடிந்த பொருளாதாரத்தை தர்மம் செஞ்சுட்டோம், அவ்வளவுதான் நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. அப்படி அல்ல, அனைத்திலையும் நம்ம கவனிக்கணும். அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது, அதை நம்ம கவனம் செலுத்துறோமா? பிற மனிதர்களின் பொருளாதாரத்திற்கோ மானத்திற்கோ களங்கம் கற்பித்து விடக் கூடாது என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது, அதில் நாம் கவனம் செலுத்துகிறோமா? ஒன்னொன்னையும் பார்க்கணும். அது போலத்தான் திருமணத்தை நபிகள் நாயகம் எப்படி நடத்தி காட்டினார்களோ, எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார்களோ, அதை நம்ம ஒழுங்கா செய்யறோமா, அதை நம்ம கவனிக்கிறோமா என்று பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த திருமணம் என்பது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தருணம் என்கிற காரணத்தினால் அந்த சந்தோஷத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் வழங்குகிறார்களே ஒழிய மார்க்க அறிவுரைகளுக்கு, அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதரின் கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அதனால தான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ஆடம்பர திருமணங்கள் அதிகரித்து விட்டது. பிரமத கலாச்சாரங்களை பிரதிபலிக்கக்கூடிய திருமணங்கள் மிகைத்து விட்டது. இஸ்லாமிய திருமணம் என்று சொல்லில் உள்ளது, நபி வழி திருமணம் என்று எழுத்தில் உள்ளது. ஆனால் அந்த திருமணத்தின் அம்சங்களை பார்த்தால், திருமணத்தில் நடைபெறக்கூடிய கூத்துக்களை பார்த்தால், இந்த கூத்துக்கள் நடைபெறக்கூடிய திருமணம் இஸ்லாமிய திருமணமா இருக்குமா? இதுவெல்லாம் நபி வழி திருமணமா என்று வியக்கும் அளவிற்கு, பிரமத சமுதாயங்களை மிஞ்சும் அளவிற்கு இன்றைக்கு நம் சமுதாயம் போட்டி போடுகிறார்கள். ஆடம்பரத்தில் போட்டி போடுகிறார்கள், வீண் விரயத்தில் போட்டி போடுகிறார்கள். நீங்க பாருங்க, இன்னைக்கு பிற சமுதாயங்களில் திருமணம் பண்ணும் பொழுது திருமணத்துக்கு முன்னாலேயே ஃபோட்டோ ஷூட்டுன்னு ஒரு இடத்துக்கு கிளம்பிடுவாங்க. வயக்காட்டுக்கு போகிறது, மலை உச்சிக்கு போகிறது, அங்கிருந்து ஃபோட்டோ எடுக்கிறங்கிற பேரில் கீழே விழுந்து மரணிப்பவர்களும் இருக்கிறார்கள். நீ அதுக்கு மலை உச்சியில் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு என்ன? கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஃபோட்டோ ஷூட்டுங்கிற பேரில் அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை வெளியே ஃப்ளெக்ஸில் வைப்பாங்க. யார்? இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண போகிறவர் மணப்பெண்ணை தூக்கி வச்சுக்குவாராம். தூக்கி வச்சு அது ஒரு ஃபோட்டோ, இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்கடையில் அதை தூக்கியாச்சு, இப்போ ஃபோட்டோ எடுத்தாச்சு, அது ஒரு பேனராக வச்சு வெளியே வச்சிருக்கிறாங்க. பேனர் கலாச்சாரம் பிற சமுதாயங்களில் இருக்கு. அது அவங்க நம்பிக்கை, அவங்க செயல்பாடு, அது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். முஸ்லிம்கள் நாம நம்முடைய திருமணத்தில் பேனர் கலாச்சாரத்திற்கு எப்படி இடம் வருகிறது? அது என்ன இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அப்படி சொல்லி தருகிறதா?
பிற மத சமுதாயங்களினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை பார்த்து நாம் அதை அப்படியே பின்பற்றலாமா? இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. முஸ்லீம் சமூகத்தில் திருமணம் நடக்குது, வெளியே பார்த்தா பேனர், மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் சேர்ந்து நிற்கிற மாதிரி, அவர் மாப்பிள்ளை பொண்ணை தூக்குற மாதிரி, விதவிதமாக என்னென்ன ஃபோட்டோ ஷூட் இருக்கோ எல்லாமே எடுத்தாகுது. அது எல்லாமே பேனர் கட்டி மண்டபத்துக்கு வெளியே வைக்கப்படுகிறது. அப்போ இதை யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இது இஸ்லாமிய திருமணம், நபி வழி திருமணம், ரசூலுல்லாஹ் இப்படி தான் நமக்கு திருமணம் பண்ண சொல்லி சொன்னாங்களா? அனைத்தும் வருகிறது. ஆடம்பரம் என்பது திருமணத்தில் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு உச்சம். அவற்றை தாண்டி ஏராளமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த அம்சங்களுக்கு மாற்றமாக பல காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அது எல்லாத்துக்கும் அடிப்படை திருமணம் என்று வருகின்ற பொழுது குர்ஆனை பார்க்காம, ஹதீஸுகளை பார்க்காம, நபி வழி என்ன என்று கவனிக்காமல் பிற சமூகங்கள் எப்படி கல்யாணம் பண்றாங்க அதை பார்க்குறாங்க. அதனால தான் இந்த பேனர் வந்தது. திருமண பத்திரிக்கை அடிக்கிறாங்கல்ல, அது எதை வச்சு இவங்க திருமண பத்திரிக்கை அடிக்கிறாங்க? யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் பத்திரிக்கை அடிச்சா கல்யாணம் பண்ணாங்க? அது சொன்னாங்களா நமக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த வழிமுறை இவர்கள் பார்த்திருந்தா திருமணத்துக்கு பத்திரிக்கை அடிப்பாங்களா? அதை முஸ்லீம் சமுதாயம் செய்யறாங்க. இதெல்லாம் யாரை பார்த்து செய்யறாங்க? பிற சமூகங்களை பார்த்தான். அவங்க ஒன்றை கடைபிடிக்கிறார்கள் என்றால் அது அவர்களின் செயல்பாடு என்று விட்டு வருவதில்லை. இவங்க நம்ம கலாச்சாரம், நம்மளுடைய ஒரு மத சடங்கு போல் இவர்கள் பாவிக்கிறார்கள். கல்யாணத்துக்கு முன்னால் முதல் வேலை பத்திரிக்கை அடிக்கிறது தான். அதுவும் அந்த காலத்தில் அடிக்கிற, அப்போதுலேருந்து இப்போ வரையில் அடிக்கிற பத்திரிக்கை பாருங்க, பெரிய அளவுக்கு பேரெல்லாம் போடுவாங்க. ஒவ்வொரு பத்திரிக்கைக்கு அவ்வளவு செலவு பண்ணுறாங்க. ஒரு பத்திரிக்கைக்கு குறைஞ்சபட்சம் 10 ரூபா, குறைஞ்சபட்சம் 10 ரூபா செலவு பண்ணுறாங்க. அதிகபட்சமாக 25, 50 ரூபா, ஒரு பத்திரிக்கைக்கு 50 ரூபா என்று செலவு பண்ணி பத்திரிக்கை அடிக்கக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். அதுக்கு எதுக்குப்பா அவ்வளவு? நீ 10 ரூபா செலவு பண்ணி 20 ரூபா செலவு பண்ணி ஒரு பத்திரிக்கை, திருமண பத்திரிக்கை அடிக்கிறிய, அது எதுக்கு பயன்பட போகிறது? அதை பார்த்து அதை வாங்கி அவங்க வீட்டில் ஃப்ளெக்ஸ் போட்டு மாட்டி வைக்க போகிறாங்களா? இன்னார் தான் மாப்பிள்ளை, இன்னார் தான் பொண்ணு, அற்புதமாக இருக்குது, பத்திரிக்கை சூப்பராக இருக்குது, டிசைனாக இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டில் மாட்டியா வைக்க போகிறாங்க. நீங்கள் கொடுத்து பத்திரிக்கையை கொடுப்பீங்க, வாயினாலும் சொல்லுவீங்க. அவங்க எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், அதான் எல்லாத்தையும் பத்திரிக்கையில் இருக்குல்ல, பத்திரிக்கை பாருங்கன்னு இவங்களும் சொல்ல போகிறது இல்லை, அவங்களும் பத்திரிக்கையை பார்த்து எப்போ கல்யாணம்னு பார்க்க போகிறது இல்லை. பத்திரிக்கை ஒரு பேருக்கு. இவன் பத்திரிக்கை கையில் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு தான் அவங்க கேட்பாங்க, எப்போ கல்யாணம்? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். எங்கே வச்சு கல்யாணம்? இன்ன இடத்துல வைத்து கல்யாணம். அப்படியா? யார் யார் கல்யாணத்துக்கு வர்றாங்க, என்ன ஏது, பத்திரிக்கையில் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ எல்லாத்தையுமே வாயினாலையும் கேட்பாங்க. அது சொல்லி ஆகும். ஒன்று, அந்த பத்திரிகைக்கு 5 ரூபா 10 ரூபா. ஒரு பத்திரிகை 1000 பத்திரிக்கை அடிக்கிறாங்க, 2000 பத்திரிக்கை அடிக்கிறாங்க. அதை போய் மெனக்கட்டு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பார்த்து கொடுக்கணும்னு பத்திரிக்கையை வச்சு ஒவ்வொரு வீட்டுக்காக போய் கொடுத்து திருமணத்துக்கு அழைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த பத்திரிக்கை அடித்து திருமணத்திற்கு அழைக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், திருமணத்திற்கு பத்திரிக்கை அடிக்கிற கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இதில் நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையை கவனிக்க வேண்டாமா? அதுக்கு போய் 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணுற மாதிரி எதுக்காவது பயன்படுமா? வாங்கி பார்ப்பாங்க, பார்த்துட்டு தூர போட்டுருவாங்க. வீட்டில் தண்ணி சிந்துச்சுன்னா இந்த பத்திரிக்கையை கொண்டு தான் முக்குறது. குழந்தை ஆகி போச்சுன்னா அந்த ஆயை துடைக்கிறதுக்கு தான் இந்த பத்திரிக்கை உதவும். வேறு எதுக்கு உதவ போகுது? அதுக்கு எதுக்கு 10 ரூபா, அதுக்கு எதுக்கு 5 ரூபா, அதுக்கு எதுக்கு 20 ரூபா நடக்குது? இதெல்லாம் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிறது. பத்திரிக்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பேர்லாம் போடுவாங்க. நிகழும் ஹிஜ்ரி சங்கையான ஆண்டில். அவன்கிட்ட போய் ஹிஜ்ரி எத்தனைன்னு கேட்டால் தெரியாது, பத்திரிக்கையில் மட்டும் அதையெல்லாம் நோட் பண்ணிடுவார். நிகழும் ஹிஜ்ரி சங்கையான இந்த ஆண்டில் யார் மணமகன்கிறது குறிக்கிறதுக்கு இன்னாரின் பேரனும் இன்னாரின் புதல்வனுமாகிய தீன்குல செல்வன், யார் அவருக்கு பட்டம் தீன்குல செல்வன். இந்த தீனுக்காண்டி ரொம்ப பாடுபட்டார்ல, தீன் வளரணுங்கிறதுக்காண்டி உசுரை கொடுக்க கூட தயார்னு சொன்னார்ல. அதனால ஊர் ஜமாத்தார்கள்லாம் கூடி அவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்குறாங்க? தீன்குல செல்வன். பழைய பத்திரிகையெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இருக்கும். அவர் பேரை போட்டாவும் தீன்குல செல்வன் இவரும். அடுத்து இந்த பக்கம் பெண்ணுக்கு இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியுமாகிய தீன்குல செல்வி. யாரு அவ? தீன்குல செல்வி. பள்ளிவாசல் ஊர்ல எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாது, குர்ஆன் எடுத்து ஓதுமானா ஓத தெரியாது. 2 பேருக்கும் தான், 2 பேருக்குமே பள்ளிவாசல் எங்க இருக்குன்னு தெரியாது, குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது. ஆனா பட்டம் மட்டும் என்ன? தீன்குல. அவர் தீன்குல செல்வன், இவர் தீன்குல செல்வி. 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு பிறகு இந்த மார்க்கம் வளர்றதுக்காக வேண்டி பாடுபட போறாங்க.
அதனால இந்த பட்டம். அது போக திருமண நேரத்தை அந்த பத்திரிகையில் குறிப்பிடுவாங்க. 2 பேருக்கும் பெரியோர்கள் நிச்சயித்தபடி திருமணம் நடைபெற இருக்கிறது. எப்போ? பெரியோர்கள் நிச்சயித்தபடி காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேளையில், காலையில் 10:30 பகல் 12 மணிக்குள்ள தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். கேட்டால் அது என்னவா? முபாரக்கான வேலை. இப்போ வரக்கூடிய பல பத்திரிகைகள்லையும் இந்த நேரம் பிரிண்ட் செய்யப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் எல்லா பத்திரிகையிலுமே இது பிரிண்ட் செய்யப்பட்டது. இந்த நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் சாயங்காலம் கல்யாணம் பண்ணா என்ன? அது என்ன 10:30 12 மதியம் 1 மணிக்கு போட்டா 1 மணிக்கு கல்யாணம்னு சொன்னா என்ன? அது கிடையாது. காலை 10:30 பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேலை. அப்படின்னா என்ன? நல்ல நேரம். எப்படி பிற சமுதாயத்தவர்கள் தங்களுடைய வீட்டு விசேஷங்களை நாள் பார்த்து, நேரம் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, குறி பார்த்து, ஜோசியம் பார்த்து வைக்கிறார்களோ, அது அவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறதோ, அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி இஸ்லாம் என்கிற பேரில் நம்மளுடைய நடைமுறையில் புகுத்த முடியும்? அவர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சொல்வதைத்தான் இவர்கள் வேறு வார்த்தையில் 10:30 12 முபாரக்கான வேலை, நல்ல நேரம்ங்கிறத வேறு வார்த்தையில் சொல்றாங்க. அது முபாரக்கான நேரம்னு உனக்கு யார் சொன்னார்? அந்த நேரத்தில் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னது யாரு? இது மூட நம்பிக்கை இல்லையா? இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்திற்கு எதிரானது இல்லையா? நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்த நடைமுறைக்கு மாற்றம் இல்லையா? அதை செய்கிறார்கள். அப்ப அந்த திருமணம் என்று வருகின்ற பொழுது அதை ஒட்டி ஏராளமான அடாச்சாரங்கள், ஏராளமான கூத்துக்கள். சிம்பிளாலாம் இப்போ கல்யாணம் பண்ணுறது யாருமே நினைக்கிறது அது ஒரு பெரிய கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க. நபி வழிக்கு மாற்றமாக திருமணம் நடைபெறுகிறது, அது ஒரு பக்கம். நல்ல நேரம் பார்த்து, கெட்ட நேரம் பார்த்து, ஜோசியம் பார்த்து திருமணம் செய்கிறார்கள், அதுவே இஸ்லாத்திற்கு எதிரானது, அது ஒரு புறம். அதோடு சேர்த்து இஸ்லாத்திற்கு எதிரான பல காரியங்கள் கடைபிடிக்கப்படுவதோடு சேர்த்து நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தராத வீண் விரயத்தின் அடிப்படையில் பல பொருளாதாரங்களை செலவு செய்கிறார்கள். ஆடம்பரம், அனாச்சார செலவுகள். திருமணத்தை ஒட்டி எதுக்கு அவ்வளோ பெரிய பந்தல்? தெரு முழுக்க ஒரு 10 வீடை கவர் பண்ணிடுவார் பந்தல் போடுறாங்கிற பேரில். அவ்வளோ பெரிய பந்தல் எதுக்கு? அந்த பந்தல் என்ன லேஸில் எடுக்கிறது இல்லை. போட்டால் ஒரு வாரம் லைட்டு செட்டப்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி தெருக்குள்ளே நுழைஞ்சாலே அப்பா கல்யாணம் விட அந்த இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பந்தல். அது மட்டுமா? திருமணத்தை ஒட்டிய மேடைகள், திருமணத்திற்கென்று பெரிய அளவில் லட்சக்கணக்கில் செலவு செய்து மண்டபங்கள். ஊரில் பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசலில் போய் திருமணம் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். அல்லது அவங்க வீட்டிலே ஒரு விசேஷமான பெரிய அளவில் இடம் இருக்கும், மொட்டை மாடியில் வராண்டா இருக்கும், இடம் இருக்கும், தெருவில் இடம் இருக்கும். அங்கெல்லாம் பண்ணால் அவருக்கு திருப்தி இல்லை, கௌரவ குறைச்சல். கல்யாணம்னா லட்சம் செலவானாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, தவறான வழியில் வட்டியின் அடிப்படையில் பொருளாதாரத்தை பெற்றாவது மண்டபத்தில் போய் கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் நம்ம சமுதாயத்தவர்களுக்கு வந்து விட்டது. மண்டபம் போய் அது போக அந்த மண்டபத்தில் படம் அவ்வளவு ஆடம்பரம். மண்டபத்துக்குள்ள இப்போ நடக்கிற அனைத்துமே பிற மத கலாச்சாரங்கள் தான். முஸ்லீம் திருமணம், இஸ்லாமிய திருமணம், நபி வழி திருமணம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இங்கே நடைபெறுறது முஸ்லீம் வீட்டு திருமணம் தான் நடக்குதா, இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட ஒருவரின் திருமணம் தான் நடக்குதா என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு அனாச்சாரங்கள், எல்லை மீறல்கள் நடக்குது. உள்ளுக்குள்ள டேப் ரெக்கார்டர் ஓடுது, பாட்டு ஓடுது. மாப்பிள்ளையை பார்த்தா திடீர்னு வர வேற்று கிரகவாசி மாதிரி வர்றார். அவர் ஃபுல்லாக உடம்பு முழுக்க மாலை தான், ஃபுல்லாக மாலை. பெரிய ஷேர்வாணி அடிக்கிற வெயிலில் ஷேர்வாணி போட்டிருப்பார். இன்னும் சில ஊரில் குதிரையில் வர சென்னையிலலாம் குதிரையில் தான் இன்னும் மாப்பிள்ளை வந்துக்கிட்டு இருக்கிறார். குதிரை வாடகைக்கு எடுத்து, மெரினாவில் போகிற குதிரையை வாடகைக்கு எடுத்து அதில் வர்றாங்க. சில குறிப்பிட்ட பகுதிகளில், பல ஊர்களில் குதிரையில் வராவிட்டாலும் அப்படியே புல்லட்டில் வருவார் மாப்பிள்ளை. இல்லை ஷேர்வாணி போட்டு, அந்த பெரிய மாலை போட்டு, அது புல்லட்டில் எங்கே வந்துடுவாருங்கிறிய, இவர் புல்லட்டில் வருவார், பொண்ணு பின்னால் புல்லட்டுக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கும், நேராக மண்டபத்துக்குள்ளேயே புல்லட்டில் வந்துடுறாரு. இப்போ வீட்டுக்கு வெளியே வரையும் இல்லை, மண்டபம் நேராக மண்டபம் மேடை வரை புல்லட்டில் வர்றாரு. கல்யாணம்னு எல்லாம் முன்னால் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. மண்டப மேடையை பார்த்தா மாப்பிள்ளையும் காணும், பொண்ணையும் காணும். திடீர்னு பார்த்தா பாட்டு பிடிக்குது, மாப்பிள்ளை வராரு பொண்ணு வராருன்னு பாட்டு. எங்கடா மாப்பிள்ளைன்னு சொல்லி பார்த்தோம்னா கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றாரு மாப்பிள்ளை புல்லட்டில். நேரம் அங்கே ஸ்டேஜில் போய் விட்டு பொண்ணு இறங்க, அவர் மேடையில் போய் உட்கார. அவ்வளோ பெரிய மண்டபத்தை பிடித்து அதற்கென்று பெரும் பொருளாதாரங்களை செலவு பண்ணி
அதுக்கு பிறகு மாப்பிள்ளையை குதிரையில் வச்சு ஊர்வலம் கூட்டு போகிறது. இப்போ நம்ம ஊரில் கூட மாப்பிள்ளையை குதிரையில் வைத்து ஊர்வலம் போன சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. பட்டாசு வெடிக்கிறது, இன்னிசை கச்சேரிகள், குதிரைக்கு மேலே இவர் உட்கார்ந்து ஊர்வலமாக அழைத்து செல்வது, இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு இதை சொல்லி தந்தாங்களா? அப்போ திருமணம்னு வரும்பொழுது நம்ம விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் நினைக்கிறாங்களா? இஸ்லாம்ங்கிறது அப்படி அல்ல. உண்மையான நம்ம முஸ்லீமாக நாம் இருப்போமையானால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லாவற்றிலையும் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறாங்களோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, முழுமையாக இஸ்லாத்தில் நீங்கள் நுழைந்து விடுங்கள். நான் குறிப்பிட்ட சில விஷயத்தில் மட்டும்தான் அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்பேன், சில விஷயங்களை என் மனம் போன போக்கில் நடந்து கொள்வேன். திருமணமா என் மனசு எப்படி சொல்லுதோ, எப்படி நான் ஆடம்பரமா அனாச்சாரங்களோடு நடைபெற வேண்டும் என்று என் மனசு எனக்கு தூண்டுகிறதோ அப்படி நான் செய்வேன். அப்படி இருக்கக்கூடாது. அவ்வாறு நடக்குமையானால் அது நம்முடைய மனோயிச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு தன்மையாகத்தான் அமையுமே ஒழிய அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறுவதற்கு அது உதவாது. இப்போ இன்னும் பல்வேறு வகையிலான ஆடம்பரங்களை செய்கிறார்கள். திருமணத்தை ஒட்டி விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுக்கலாம். யார் கொடுக்கலாம்? மணமகன் கொடுக்கலாம். மணமகன் கொடுக்குற வலிமாவை கூட எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக எளிமையாக கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை ஒட்டி நமக்கு அறிவுறுத்துகின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்ன மிக முக்கியமான செய்தியை செலவை நாம் குறைத்து சிக்கனமாக திருமணம் பண்ணணுங்கிறது தான். இன்ன ஆதம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸரஹு முனா, அல்லாஹ்விடத்தில் பரக்கத் என்கிற அபிவிருத்தி நிறைந்த திருமணம் எதுவென்றால் ஐஸரஹு முனா, செலவு குறைந்த திருமணம் தான். எந்த திருமணத்தில் செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும், எவ்வளவுக்கு எவ்வளவு செலவை குறைத்து திருமணத்தை நடத்துகிறார்களோ அந்த திருமணத்தில் தான் பரக்கத் இருக்கிறதுங்கிறாங்க. அந்த மணமக்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் அபிவிருத்தி கிடைக்கும். பரக்கத் தானே நம்ம வேணுங்கிறோம். மணமக்களை வாழ்த்துவதற்காக ரசூல்லா நமக்கு சொல்லித்தந்த துவா என்ன? அவர்களுக்கு பரக்கத்தை வேண்டி செய்யக்கூடிய பிரார்த்தனை தானே. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் பரக்கத் செய்வானாக, நன்மையான காரியங்களிலேயே உங்களை ஒன்றிணைப்பானாக. இதைத்தான் ரசூல்லா மணமக்களுக்கு நாம துவா செய்வதற்காக கட்டு தந்தாங்க. இதெல்லாம் அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமான்னு ஒரு துவா ஓதுவாங்க. ஆதம் ஹவ்வா எப்படி வாழ்ந்தார்களோ, யூசுப் சுலைஹா எப்படி வாழ்ந்தார்களோ, யூசுப் சுலைஹா எப்படி வாழ்ந்தாங்களே உங்களுக்கு தெரியாது. முதல் அந்த சுலைஹா யாருனாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ இப்படி தவறான நடத்தை கொண்ட பெண்மணியின் பெயரையெல்லாம் சொல்லி அவர்களும் இவர்களும் வாழ்ந்ததைப் போல இவரும் அவரும் வாழ்ந்ததைப் போல இந்த மணமக்களை வாழ வைப்பாயாகன்னு ஒரு பெரிய துவா கேட்பாங்க. அது இஸ்லாத்தில் இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த துவாவை சொல்லித்தரலை. அல்லாஹ்வின் தூதர் யாருக்கும் அந்த துவாவை செய்ததும் இல்லை, அதற்கு ஆதாரமும் இல்லை. இது இவங்களா கற்பனையில் செய்த ஒன்று, நபி வழிக்கு மாற்றமானது. மணமக்களுக்கு நாம கேட்கக்கூடிய துவா என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததிலேயே அவங்களுக்கு பரக்கத்து தான் ரசூலுல்லாஹ் வேணும்னாங்க. மணமக்களுக்கு பரக்கத்து வேணும், அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி வேண்டும். அந்த அபிவிருத்தி எதில் இருக்கிறது? செலவை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறீங்களோ, எவ்வளவு சிக்கனமாக திருமணத்தை நடத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். நாங்கள் இப்படி ஒரு மார்க்கம் இருக்கா? செலவு பண்ணாதப்பா, சிக்கனமாக பண்ணு, ஆடம்பரம் பண்ணாத, சிக்கனமாக பண்ணுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறு என்று வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கின்றது, வீண் விரயத்தை தடுத்து நம்முடைய பொருளாதாரத்திற்கு ஒரு பெரும் சேமிப்பை தருகிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் இப்படி சிக்கனம் செய்ய வேண்டும் என்று சொன்னதுனால திருமணத்தில் அனாச்சார செலவுகள் கூடாது, அதை சிக்கனமாக செய்யணும், அப்போ தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் என்று சொன்னதுனால தான் இதை நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம் மக்களுக்கு. ஆனால் என்ன செய்கிறாங்க? விருந்துங்கிற பேரில் வலிமா விருந்து கொடுத்தா கூட சிக்கனமாக கொடுக்கணும், அவர் சக்திக்கு உட்பட்டதை கொடுக்கணும். ஊரை ஃபுல்லாக திரட்டி சாப்பாடு கொடுக்குறங்கிற பேரில் 2000 பேர் 3000 பேரை திரட்டி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் வகை வகையாக சாப்பாடு, அதுவெல்லாம் இல்லை. அப்படி நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற இயலாது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? முஸ்லீம் திருமணம், ஒரு இஸ்லாமியர் திருமணம் செய்கிறார் என்றால் அவர் வீட்டில் திருமணம் நடக்குதுன்னா அவருடைய அதிகமான பொருளாதாரம் செலவு செய்யப்படுவதை எதில்? 2 தான் அதிகமான பொருளாதாரம். ஒன்று சாப்பாடு, இன்னொன்று ட்ரெஸ்ஸு. சாப்பாடில் அவ்வளோ பொருளாதாரத்தை கொட்டுறாங்க. லட்சக்கணக்கில் உள்ள பொருளாதாரத்தை சாப்பாட்டின் பெயரால் கொட்டுகிறார்கள்.
இருக்கிற சொந்த பந்தங்களெல்லாம் அழைக்கணும். அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடுன்னு பார்த்தா ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. 2000 பேர், 1000 பேர், அவ்வளோ பேருக்கு சாப்பாடு. ஏங்க இவ்வளோ பண்ணுறீங்க, சிக்கனமாக பண்ணுங்களேன்னா, இல்லை சொந்த பந்தங்கள் எப்படி விடுறது, சொந்த பந்தங்களை எப்படி நாம் திருமணத்துக்கு கூப்பிடாமல் இருக்க இயலும்? திருமணம்னு கூப்பிட்டு சாப்பாடு போடாமல் இருக்க முடியுமா? எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா? இப்படி பார்க்குறாங்க. உங்களை யாரும் சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னா நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க வேண்டும் என்றால் திருமணம் என்கிற வழிமுறையில் இல்லாமல் மார்க்கம் உங்களுக்கு அனுமதித்த ஏனைய இடங்களில் கொடுங்க. ஒரு வீடு கட்டுறீங்களா, அதில் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க, தப்பு கிடையாது. ஏன் நபிகள் நாயகம் வீடு கட்டும் போது ஒரு விருந்து கொடுப்பதை ரசூலுல்லாஹ் அனுமதித்திருக்கிறாங்க. அதை நம்ம சிக்கனமாக பண்ணணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களை கூப்பிட்டுக்கலாம். அக்கீகா கொடுக்குறீங்களா, கல்யாணம் முடிந்து ஒரு குழந்தை பெறுகிறது, குழந்தை பிறந்ததற்காக வேண்டி அக்கீகா கொடுக்கலாம், அதன் பேரில் ஒரு விருந்து கொடுக்கலாம். அந்த விருந்தில் உங்கள் சொந்த பந்தங்களை கூப்பிடுங்க, யாரும் வேண்டாம்னா. அல்லது காரணமே இல்லாமல் கூட விருந்து கொடுங்க. திருமணம் எதுவுமே காரணமே இல்லை, திடீர்னு உங்கள் சொந்த பந்தங்கள் ஞாபகம் உங்களுக்கு வந்துருச்சு, ஆஹா சொந்த பந்தங்களை அரவணைக்கணுமே, சொந்த பந்தத்தை பேணணுமே, எல்லா சொந்த பந்தத்தையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுப்போம், கொடுங்க, நாங்கள் தடுத்தோமா? அப்போ மார்க்கம் எங்கேயெல்லாம் அனுமதிக்கிறதோ அங்கேயெல்லாம் இவங்க கொடுக்கறது இல்லை. எந்த காரணமும் இல்லாமல் சொந்த பந்தத்தை கூப்பிட்டு சாப்பாடு கொடுன்னா அது செய்ய மாட்டாங்க. நான் கல்யாணத்தில் தான் கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறது. ரசூலுல்லாஹ் இந்த கல்யாணத்தில் தான் செலவை குறைக்க சொல்கிறார்கள், சிக்கனத்தை கடைபிடிக்க சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணுமா, ஆடம்பரத்தை தவிர்த்து விடு, அனாச்சாரத்தை கைவிட்டு விடு என்று நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இவர் அங்கே தான் அவ்வளோ பொருளாதாரம். யோசிச்சு பாருங்க, சாப்பாடுக்குன்னே 4 லட்சம் 5 லட்சம் கையில் இருந்தால் கையில் உள்ள அவ்வளோ பெரிய தொகையை செலவு செய்து விடுகிறார்கள், இல்லைன்னா கடன் வாங்குகிறார்கள். அவ்வளோ பண்ணி அந்த சாப்பாடில் கொண்டு காசை போடணுமா? அந்த காசை அந்த சாப்பாடில் போடுறதுக்கு பதிலாக பெருந்தொகையை 4 லட்சம் 5 லட்சம் அளவுக்கு செலவு செய்கிறார்களே, கஷ்டப்படுகிறார்களே, கடன் வாங்கி செலவு செய்கிறார்களே. இந்த சிக்கனமாக ஊருக்கு பயந்து இத்தனைக்கும் ஊர் எதுவும் சொல்லிடக்கூடாது, 4 பேர் 4 விதமாக பேசிடக்கூடாது. இவன் பண்ணுற அனாச்சாரத்துக்கெல்லாம் எதை காரணமாக காட்டு வாங்குறீங்க? அந்த 4 பேர் தான். ஏன்ப்பா இவ்வளோ உனக்கு சக்தி இல்லையே, முடியலையே, ஏன் இவ்வளோ சிரமப்படுற? இல்லை 4 பேர் 4 விதமாக பேசிடக்கூடாது. இல்லை எதுக்குப்பா ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போடுற? 4 பேர் 4 விதமாக பேசிடக்கூடாது. இல்லை அவன் எத்தனை விதமாக பேசுனா உனக்கு என்ன? உன் கடைசி காலம் வரை அந்த 4 பேர் வரப்போகிறான். இவர்கள் சொந்தம் பந்தம் 4 பேர் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன அந்த எல்லையை மீறக்கூடிய செயல். அதுக்கு எதுக்கு இது நீங்கள் 4 பேரை பார்க்குறீங்க? அந்த 4 பேர் நீங்கள் சாப்பாடு போட்டால் மட்டும் திருப்தி அடைஞ்சிருவானா? போகும்போது எந்த குறையும் சொல்ல மாட்டானா? நீங்கள் சொல்கிற 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க, என்ன சாப்பாடு, இது சாப்பாடா, உப்பு கூட இருக்குங்குவான், சாம்பார் சரியில்லைங்குவான், அரிசி ஒழுங்காக வேகலைங்குவான், எதை செஞ்சாலும் குறை வரும். அந்த 4 பேர் நீங்கள் எதை செய்தாலும் குறை சொல்வார்கள். சாப்பாடு கொடுக்கலன்னா கஞ்சங்குவாங்க, சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா சாப்பாடு சரியில்லை அப்படிங்குவாங்க. ரொம்ப ஆடம்பரமாக பண்ண எல்லாம் பண திமிரு கொழுப்பில் ஆடிக்கிட்டு இருக்கிறான், ஆட்டம் போடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை செஞ்சாலும் இந்த ஊர் 4 பேர் விமர்சனம் தான் பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் குண்டா இருக்கக்கூடாது, குண்டா இருந்தால் என்ன இவ்வளோ குண்டா இருக்கிறீங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, சாப்பாடை குறைங்க அப்படிங்குவாங்க. அவர் காலையில் வாக்கிங் போய் ஜாக்கிங் போய் சைக்கிள்லாம் ஓட்டி உடம்பு குறைச்சிட்டான்னு வைங்க, திரும்பவும் அந்த 4 பேர் வருவான், சுகர் இருக்கான்னு போய் டெஸ்ட் பண்ணுங்க, ஏங்க உடம்பு இவ்வளோ குறைஞ்சிருச்சு, சுகர் இருக்கான்னு பாருங்க. எதையுமே நம்முடைய ப்ளஸ்ஸாக பார்க்கவே மாட்டாங்க. உடம்பு கூட இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம், நோயின்றுவாங்க. உடம்பை நீங்கள் கஷ்டப்பட்டு பல உடற்பயிற்சிகளை செய்து உடம்பை குறைச்சிட்டா கூட, பாய் ரொம்ப லீனாக இருக்கிறிய, சுகர் இருக்கான்னு பாருங்க சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அந்த 4 பேருக்காண்டி எப்போதும் நம்முடைய வாழ்வில் குறை சொல்லக்கூடிய அந்த 4 பேரை பார்க்கணுமா? நம்மை படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீன் அவன் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று பார்க்கணுமா? ஒரு முஸ்லிமுடைய இலக்கு யாருடைய திருப்தியை பெறுவதில் அவன் போட்டி போட வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதில் அல்லவா? அல்லாஹ்வுடைய திருப்தி சிக்கனத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திருப்தி ஆடம்பரத்தை தவிர்ப்பதில் இருக்கிறது, எளிமையை கடைபிடிப்பதில் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளணும். சாப்பாடில் அவ்வளோ பணத்தை அவ்வளோ லட்சத்தை அதில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக உன் பேரில் ஒரு இடத்த வாங்கி போடலாம்ல. நீ திருமணம் பண்ணுற உன் மனைவி பேரில் ஒரு இடத்த வாங்கி போடு, அந்த பொருளாதாரத்தை கொண்டு நல்ல வியாபாரத்தை கண்டறிந்து முதலீடு செய்,
அதில் வரக்கூடிய வருமானத்தை நீ பயன்படுத்திக் கொள். எத்தனை வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை பற்றிலாம் யோசிக்காம அற்ப சந்தோஷத்திற்காக வேண்டி 4 பேர் திருப்தி பெறணும் என்பதற்காக ஊரை ஃபுல்லாக அழைச்சி கூப்பிடுவார். கேட்டால் என்ன, யாரையும் கூப்பிடலாம் கோவிச்சுக்குவார். இதையெல்லாம் பார்க்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற நபி தோழர், அவர் திருமணம் செய்த பொழுது தான் உயிரை விட மேலாக நேசித்த நபிகள் நாயகத்திடமே சொல்லலை. திடீர்னு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். ஆடையில் ஒரு மஞ்சள் நிற அந்த நறுமணம் தெரிகிறது. அதை பார்த்துட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் கேட்டாங்க, என்ன அப்துர் ரஹ்மான் அவர்களே, உங்கள் ஆடையில் வித்தியாசமாக இருக்கு, என்ன? இல்லை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், திருமணம் பண்ணியிருக்கிறேன். அப்படியா, யாரை கல்யாணம் பண்ணீங்க? அன்சாரி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. பெண்ணையெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன் கல்யாணம் பண்ணேன். மகர் கொடுத்தீங்களா? மகர் கொடுத்தேன். பேரித்தங் கொட்டை அளவிற்கு தங்கத்தை நான் அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்தேன். வலிமா விருந்து கொடுத்தீங்களா? வலிமா கொடுக்கல. அவளையும் வலிமா விருந்து கொடுங்க. அவர் பெரிய செல்வந்தர், அதனால் அவருக்கு சொன்னாங்க ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுங்கன்னாங்க. அதிகபட்சமாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகபட்சமாக ரசூலுல்லாஹ் கொடுத்த விருந்தே ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுத்தது தான். அப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தம தோழர்கள், ரசூலுல்லாஹ்வை உயிரை விட மேலாக நேசித்த சஹாபாக்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. நபி இடத்துல சொல்லலைங்கிறதுக்காக வேண்டி என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்கல. இன்னைக்கு நம்ம சமுதாயம் சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லாமல், மாமான்ட்ட மச்சன்ட்ட சொல்லாமல் ஒரு கல்யாணம் நடந்துருச்சுன்னு வைங்க, ஜென்ம பகை முடிஞ்சு போச்சு. கல்யாணமாக பண்ண இவெல்லாம் ஒரு மச்சானா, இவெல்லாம் ஒரு மாமனா, இவெல்லாம் ஒரு அக்காவா, இவெல்லாம் ஒரு தங்கச்சியா? சொந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுறா, என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலை, வீட்டுக்கு வந்து வான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவான். வரல, இனிமேல் அவன் வீட்டு வாசப்படி மிதிக்கக்கூடாது, ஜென்ம பகையாக போயிடும். வருஷத்துக்கு பகை. எது? கல்யாணத்துக்கு செய்தி சொல்லலன்ட்டு. இதெல்லாம் அற்பத்தனை இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ளாத நடைமுறைகள். அதே போல் இந்த திருமணத்தில் நம்ம சமுதாயம் அதிகமாக செலவு பண்ணுறது ஆடையில். சாப்பாட்டுக்கு அடுத்த ஆடை தான், ட்ரெஸ்ஸு. கல்யாணத்தின் பேரில் பார்த்தீங்கன்னு வைங்க, பொண்ணுக்கு சேலை வாங்குறதுக்குன்னு ஒரு கும்பல் கிளம்பும். ஜவுளி கடைக்கு போனால் அந்த கும்பலை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, இது திருமணத்துக்குன்னு சேலை எடுக்க வந்த கும்பல். சேலை எடுக்க பிரச்சனை இல்லை, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கலாம், தப்பில்லை. அதை ஒரு குறைந்த அளவில் எடுக்கலாம்ல. திருமணத்துக்கு எடுக்கிற சேலையை பார்த்தா 20,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபா. ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப குறைந்த பொருளாதார வசதி பெற்றவர்கள் கல்யாணம் பண்ணால் கூட அவங்க சேலை எடுக்கிறாங்க 5,000 ரூபா, 7,000 ரூபா சராசரியா. அப்போ இருக்கப்பட்டவங்க சர்வசாதாரணமாக 20,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறாங்க. எதுக்கு அவ்வளவு? மற்ற சேலைகள்லாம் அப்படி தான் எடுத்து உடுத்திக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம 20,000 ரூபா, 10,000 ரூபா அவ்வளோ தொகை கொடுத்தா சேலை உடுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா மற்ற நாட்களில்? அந்த கல்யாண சேலைக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை முடக்கணும்? அதுக்கே 40,000 ரூபா முடக்கிறது. அதே மாதிரி இந்த பக்கம் மாப்பிள்ளை, அவர் சாதாரணமாக சட்டையை போட்டு வர வேண்டியது இருக்கு. ஒரு நல்ல சட்டை வாங்கிக்கலாம், தப்பில்லை. அவருக்கு என்னமோ பெரிய ஜப்பான்லேருந்து வந்தவர் மாதிரி அவருக்கு ஒரு கோட்டு பார்ப்பார். அது எவ்வளோப்பா? 10,000 ரூபா கோட்டு தான். போட்டால் 10,000 ரூபா கோட்டு, இல்லையா கல்யாண மேடைக்கு நான் வரமாட்டேன்ட்டுருவார் மாப்பிள்ளை. அந்த 10,000 ரூபா கோட்டை போட்டு மாப்பிள்ளையை குதிரையில் தான் கூப்பிட்டு வரணும். குதிரை வராட்டி நான் வரமாட்டேன். என்னது இது? எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் போட்டு அவ்வளோ பொருளாதாரத்தை செலவு பண்ணணும்? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறது அது ஒரு பக்கம். இந்த 20,000 ரூபா, 30,000 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறாங்களா, கல்யாணம் முடிச்சா அந்த சேலை பரணிக்கு போயிடும். அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து இதுதான் நம்ம கல்யாண சேலைன்னு கண்ணில் ஒத்தி மேலே ஒத்துக்கி போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க சாதாரண ஆடைகள் தான். அப்போ இது போன்று 2 நாட்கள் 3 நாட்களுக்காக வேண்டி பெரும் அளவுக்கு பொருளாதாரத்தை ஆடையில் செலவு செய்கிறார்கள். பொண்ணுக்கு சேலை எடுப்பதை தாண்டி, மாப்பிள்ளைக்கு சட்டை எடுக்கிறத தாண்டி, மாப்பிள்ளையினுடைய நண்பர்கள்னு சில பேர் வருவாங்க. அதில் பல இப்ளீஸ்லாம் இருப்பாங்க. கல்யாணம் இந்த மாதிரி ஒரு மண்டபத்துக்குள்ளே பந்தல் வச்சு நடக்குதுன்னு வைங்க, இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, இந்த பிற மத கலாச்சாரங்களை பார்த்து வண்ண வண்ண வகையில் பூக்கள் வீசுவது, இது மாதிரி சேட்டைகள் எல்லாம் பண்ணுறது பொருளாதாரத்தை விரயம் செய்யக்கூடிய காரியங்கள். மகிழ்ச்சிகளுக்காக அவர்களுக்குள் பேசிக்கொண்டால் அது வேறு. பொருளாதாரத்தை விரயம் செய்வது, திருமணம் பண்ணும்போது ஸ்ப்ரே அடித்து எல்லாரும் மூஞ்சியை நுரையாக்கி, அது அதுக்கு தேவையில்லாத வேலை. பட்டாசு வெடிக்கிறது எதுக்கு? அப்போ மாப்பிள்ளைகிட்ட கேட்குறது, உனக்கு கல்யாணமா, நீ எப்படி என்ன சட்டை எடுக்கிறியோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு 10 பேருக்கு சட்டை எடுத்தான், அதே மாதிரி 10 சட்டை. பொண்ணுக்கு சேலை எடுக்கும் போதே அவங்களுடைய மச்சான், அவங்களுடைய மைனி, இன்னும் பிற சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் சேலை, அதில் ஒரு 20-30 சேலை. சேலை வகைக்கு மட்டுமே 1,00,000 ரூபா போயிடும்.
இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கு சட்ட வகையில் மட்டுமே 50,000 ரூபாய் போயிடும். எதுக்கு இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை ஆடையில் செலவு பண்ணணுமா குறிப்பிட்ட நாட்களுக்காக வேண்டி? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த ஆடம்பரத்தை தவிர்ப்பதில் தான் அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது. நாம் வெறுமனை வணக்க வழிபாடுகளை அல்லாஹு சொன்ன ரசூல் சொன்ன அடிப்படையில் செய்து விடுவதனால் மாத்திரம் அல்லாஹுடைய திருப்தியை பெற்ற நன்மக்களாக நாம் ஆகிவிட முடியாது. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அல்லாஹ் சொன்ன ரசூல் சொன்ன அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். திருமணம் என்று வரும்பொழுது நம்முடைய மனோவீச்சைக்கு நாம் இடமளிக்க கூடாது. திருக்குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. ஒமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதில் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம் நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை. அல்லாஹ் ரசூல் ஒன்று சொல்லிட்டாங்களா, அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள பழகணும். ரசூல்லா திருமணத்தை சிக்கனமாக பண்ணுங்கன்னு சொன்னதற்கு பிறகு, ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதற்கு பிறகு, இல்லை ஊர் வேறு விதமாக பேசும், உலகம் வேறு விதமாக பேசும், அவர்கள் வேறு விதமாக பேசுவார்கள், சொந்த பந்தங்கள் வேறு விதமாக பேசுவார்கள், அதையெல்லாம் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்களா, சிக்கனமாக பண்ணுறேன், எனக்கு இதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது என்று அதை நடைமுறைப்படுத்த முன்வரும். இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோர்களையும் சமுதாயத்தையும் சாரும். சமுதாய மக்கள் இது போன்று ஆடம்பரமாக நடைபெறக்கூடிய திருமணங்களை புறக்கணித்தால் இந்த நிலை வருமா? சமுதாயம் ஆடம்பரமாக நடைபெறக்கூடிய திருமணங்களை புறக்கணிக்காததின் விளைவுதான் இந்த ஆடம்பரங்கள் மென்மேலும் பெறுகிறது. இவற்றை குறைப்பதற்கு நம்ம சமுதாய ரீதியான மாற்றங்களை உண்டாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாய்ப்பினை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.